32. Next question. 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது அதிகபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதிகபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. ஆன்சர் பண்ணுங்க. மேம் ஒய் ஃபாஸ்டா யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க, கேட்கறதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க, அதனாலதான் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சோ ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். 35 ஒன்ஸ் ஆச்சு. ஓகே, நான் சொல்றேன், இதை சால்வ் பண்ணுங்க ப்ளீஸ். 3 நாணயங்கள் சுண்டப்படும் போது அதிகபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 3 எனக்கு வந்து 3 காயின்ஸ் வருதா? ஸோ அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? 3மே ஹெட்டா இருக்கலாம், 3மே டெய்லா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட் 2 டெய்ல், ஃபர்ஸ்ட் ஹெட் இருக்கலாம், அண்ட் தென் செகண்ட் ஹெட் இருக்கலாம், அடுத்தது டெய்ல், ரைட்டா? ஸோ வேற என்ன மிஸ் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் டெய்ல், அடுத்து 2 ஹெட்டா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் 2 டெய்ல், அடுத்தது ஹெட்டா இருக்கலாம். வேற என்னெல்லாம் மிஸ் பண்ணிருக்கோம்? அவ்வளவுதானா? இன்னும் நிறைய வரும் இல்லையா? என்னெல்லாம் மிஸ் பண்ணிருக்கோம்? டி வந்து சென்டர் வந்துருச்சு, ஹெச். ஓகே, ஸோ லாஸ்ட்டும் டி இங்க வந்திருக்கலாம், டி டி அண்ட் தென் ஹெச் வரலாம். ஓகேவா? கிளியரா? ஆன்சர் ஏவாப்பா 38. ஆன்சர் ஏ 36 தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆன்சர் ஏவா 7/8. ஸோ ஓகே, 3 காயின்ஸை வந்து நம்ம டாஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ வந்து 3 காயின்ஸை வந்து நம்ம டாஸ் பண்றோம்னா நமக்கான ப்ராபபிலிட்டின்றது 8, ரைட்டா? டோட்டல் ப்ராபபிலிட்டி 8. அப்போ 2 தலைகள் எனக்கு கிடைக்கணும். 1 2 3 அண்ட் தென் 4. ஓகேவா? 4/8, 1/2 வருது ஆன்சர். நோ, 7/8 ஆன்சர். 7/8லாம் கிடையாது. அதிகபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 நாணயங்கள் அப்படின்னா 2 2 again 2 into 3 2 3s are 4 4 2s are 8, right? Divided by 8. மேல எனக்கு 1 2 and then 3 4 4/8 தான் வருது. 7/8 ஆன்சர். எப்படிப்பா 7/8 வந்தது? எப்படி 7/8 வந்தது? கிரேஸ் மார்க்கா? சரி, ஓகே, இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க, நானும் சால்வ் பண்ணி சொல்றேன். ஓகேவா? 4 எண்கள் முதல் 3 எண்களின் சராசரி 15. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 3 நம்பரோட ஆவரேஜ் 15, கடைசி 3 எண்களின் சராசரி அப்படின்றது 16, கடைசி எண் 19 எனில் முதல் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கடைசி எண் ரிப்பீட் பண்ணுங்களா? அதுல கொஸ்டின் மிஸ்டேக்கா இருக்கு, அதை சால்வ் பண்ணி கரெக்டா இருந்ததுன்னா நான் ரிப்பீட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் 3 நம்பரோட ஆவரேஜ் வந்து 15ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ x ஈக்குவல் டு 15 பேலன்ஸ் 1 45. ஃபர்ஸ்ட் 3 நம்பரை ஆட் பண்ணும் பொழுது என்ன கிடைக்குது? 45 கிடைக்குது. அடுத்து லாஸ்ட் 3 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் 3 நம்பரோட ஆவரேஜ் 16. அது இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல 3வது நம்பர் 19ன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன்? 19 டைரக்டாவே போட்டுடுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் பொழுதுதான் எனக்கு 3 நம்பருடைய வேல்யூ கிடைக்குது. ஓகே, 8 பேலன்ஸ் 1 and then 48. y equal to 48 minus 19, ரைட்டா? y equal to 48 minus 19 and then 28 38 48 13 வரும். so answer is 29. அப்போ y ஓட வேல்யூன்றது 29, ரைட்டா? ஃபர்ஸ்ட் இருக்க 3 நம்பர் 45, அடுத்து இருக்க 3 நம்பர் 29. ப்ரீவியஸ் क्वेश्चन 5/8. ஓகே ரம்யா, எப்படி 5/8 ரம்யா? ஹெட் இல்லாமலும் வரலாம். நோ. ஸோ ரம்யா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச் மட்டும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ட்ரிபிள் ஹெச் மட்டும் நான் போடலை, எல்லாத்தையும் தான் நான் போட்டேன். ஸோ இல்லையா? சரி, ஓகே ரம்யா. சரி, ஓகே 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 16. ஆன்சர் 16. முதல் எண், இதுல ஆக்சுவலா கொஸ்டினே தப்புன்னு நினைக்கிறேன். கடைசி எண் 19 எண்ணில் முதல் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ மொத்தம் எத்தனை இருக்கு? 4 எண். மொத்தமே 4 நம்பர் தான் இருக்கு. அதை நான் வந்து இங்க 3 இங்க 3 போட்டுட்டு இருக்கேன், அதை யாருமே சொல்லாம இருக்கீங்க. சோ மொத்தமே 4 நம்பர் தான் இருக்கு, ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 4 நம்பர் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 நம்பரோட ஆவரேஜ்னு சொல்லிட்டாங்க. சோ மொத்தம் 4 எண் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 3 நம்பருடைய ஆவரேஜ் இஸ் 15. ஓகேவா? சோ அப்ப x is equal to ஆட் பண்ணா என்னப்பா கிடைக்கும்? 40, மல்டிப்ளை பண்ணா 45. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 நம்பரை ஆட் பண்ணா 45, கடைசி எண், கடைசி 3 எண்களின் சராசரி 16, கடைசி எண் 19. ஓகேவா? அப்ப இந்த 45 19 ஆட் பண்ணா டோட்டலா இந்த 4 நம்பரையும் ஆட் பண்ணா என்ன வந்துரும் அப்படின்றது எனக்கு கிடைச்சது, ரைட்டா? சோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆவரேஜை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இதுல இருந்து என்ன பண்ணணும்? அந்த ஆவரேஜை மைனஸ் பண்ணணும். So ஆட் பண்ணுங்க, பேலன்ஸ் 4 and then இங்க 1 வந்துரும் and then 5 6 64. ஓகே, இந்த 64ல இருந்து என்ன பண்ணனும்னா இந்த ஆவரேஜை மைனஸ் பண்ணனும். x/3 = 16 வருது இல்லையா? 48. சோ இந்த 48 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா?
36th கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. மேம் 4 நம்பர் தான் கேட்டிருக்காங்க. இல்ல 4 நம்பர்ல ஃபர்ஸ்ட் 3 நம்பரோட ஆவரேஜ் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால அது 3 கரெக்ட் தான். ஓகேவா? 36th கொஸ்டின் once more ரீட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கீங்க. 2 இல்லது அதுக்கு மேல 2 அதிகபட்சம் 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ 2ம் இருக்கலாம் 3ம் இருக்கலாம் இல்லையா? நம்ம 3யும் சேர்த்து தான் ஆட் பண்ணனும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அஜித் புரியுதா? சோ ஆன்சர் 16 சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு இருக்கு. சோ கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. 15 30 19 3 60. ஓகேவா? 15 into 2 into 3 into 4 and then again அடுத்து என்ன பண்ணணும்? 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 0 0 பேலன்ஸ் 3 and then 15 18 1800. மேம் ஒன்ஸ் மோர் அப்படின்னு குருபிரசாத் கேட்டிருக்கீங்க. சரி நான் ப்ரீவியஸ் கொஸ்டினை ஒன்ஸ் மோர் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? பார்க்கலாமாப்பா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 3 நம்பரோட ஆவரேஜ் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பை 3 இஸ் ஈக்குவல் டு 15. ஓகே. இப்போ ஆவரேஜ்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த நம்பர்லாம் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா 45. ஓகே. அப்ப அந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணா எனக்கு 45 கிடைக்குது. ஓகே. நாலாவது நம்பர் கடைசி நம்பர் என்னன்னா 19. சோ 19 நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணா x is equal to 64 னு கிடைக்குது. இந்த 64 னா என்னன்னா 4 நம்பரையும் ஆட் பண்ணும் பொழுது எனக்கு கிடைக்கிற நம்பர் இஸ் 64. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா இந்த கடைசி நம்பர் வந்து 19 னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கடைசி 3 நம்பரையும் நான் எவ்வளவு வேல்யூன்றத கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணனா ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு கிடைச்சிருமா? கடைசி 3 நம்பரோட ஆவரேஜ் எனக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே. கடைசி 3 நம்பரோட ஆவரேஜ் என்னது? 16. அப்ப x equal to 48. அப்போ கடைசி 3 நம்பரை ஆட் பண்ணும் பொழுது எனக்கு 48 கிடைக்குது. மொத்தமா 4 நம்பரையும் ஆட் பண்ணும் பொழுது 64 கிடைக்குது. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் என்னன்னு கிடைச்சிரும் இல்லையா? 64 minus 48 16. ஆன்சர் இஸ் 16. புரியுதா? புரியுதாப்பா? புரியுதா குருபிரசாத்? புரியுதா இந்த क्वेश्चन? குருபிரசாத் புரியுதாப்பா? ரம்யாக்கு புரியுது. குருபிரசாத் ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. 3 எண்களின் விகிதம் 3:4:5 அவைகளின் மீசிமா 2400 எனில் மீபேவா HCF கேட்டிருக்காங்க. சோ நம்பர் என்னன்னா 3x, 4x, 5x. ஓகேவா? இதுதான் 3 நம்பர். இந்த 3 நம்பரோட LCM என்ன அப்படின்னா 2400. இந்த 3 நம்பரோட LCM என்னது? 2400. ஓகேவா? சோ இப்போ HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 3 நம்பருடைய HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த 3 நம்பருக்குமே நம்ம என்ன பண்ணலாம்? LCM கண்டுபிடிக்கலாம். 3 4 5 ஓட LCM என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. 3 4 5 ஓட LCM. ஸ்லோவா போங்க மேம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே நான் ஸ்லோவா போறேன். சோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 60. சூப்பர். அப்போ LCM of ஓகே 3x, 4x, 5x ஓட LCM என்னது? 6x. இந்த 6xன்றது நான் ரேஷியோல கண்டுபிடிச்சது. இதோட வேல்யூ 2400. சோ அந்த 2400 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா x ஓட வேல்யூ கிடைக்குமா? அந்த x ஓட வேல்யூ தான் என்னது? HCF. சோ 6x equal to 2400 ன்னு இருக்கு. சோ அப்போ x equal to 2400 divided by 6. So 1 times and then 400. X equal to 400 அப்படின்னு கிடைக்குது. ஓகே. x is equal to 400 அப்படின்னு 60x 6x கிடையாது 60x. ஓ நான் மாத்தி போட்டுட்டேன். சோ ஆன்சர் இஸ் 40. ஓகேவா? சோ ஆன்சர் என்னது? 40. புரியுதா? 60 yes. புரிஞ்சா? ஆன்சர் இஸ் 40. புரியுதா? இன்னைக்கு கிளாஸ் நல்லாவே இல்லையா? சூப்பர். சோ ஆன்சர் பண்ணுங்க. LCM is 40 யா? LCM 40 யா? LCM மேம் 7 क्वेश्चन நடத்துங்க மேம். ஓகே பிரதாப் நான் நடத்திறேன். ஓகே தானே? ஆன்சர் இஸ் 40. புரியுதா? புரிஞ்சில்லையா? நெக்ஸ்ட் क्वेश्चन. 7 ஆண்கள் ஒரு வேலையை 2 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 13 ஆண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. HCF 40. சூப்பர் ரம்யா. ஓகே. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க? 7 பேர் சேர்ந்து 2 நாள்ல முடிக்கிற வேலைய ஓகேவா 13 பேர் சேர்ந்து
எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 ஆண்கள் ஒரு வேலையை 2 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 13 ஆண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் எங்கேயுமே நீங்க கேன்சல் பண்ண முடியாது. 14/13 வரும் எக்ஸ். சோ இதுதான் ஆன்சர். இந்த இடத்துல ஆப்ஷன் உங்களுக்கு மாறி இருக்கு. ஓகேவா? புரியுதாப்பா? 7th கொஸ்டின் நான் இன்னும் நடத்தல, அதை நான் இப்போ சொல்ல போறேன். இந்த கொஸ்டின் புரியுதா என்ன பண்ணிருக்கோன்னு? மேம் டுடே கிளாஸ் டியூ நானும் எவ்வளவு நேரம் கேட்கறது, யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்றது? அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. புரிஞ்சா இந்த கொஸ்டின்? x1 y1 நம்ம பார்த்தோம் இல்லையா? x1 y1 equal to x2 y2 ன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட் தான் இந்த கொஸ்டின். ஓகேவா? மேம் காயின்ஸ் கூகுள்ல செக் பண்ணேன் மேம். 2hனா 7/8 தான். லீஸ்ட் 2hனா தான் 4/8 அப்படின்னு சொன்னீங்க. மேக்ஸிமம் 2hனா 7/8, லீஸ்ட்னா தான் 4/8ன்னு சொல்லியிருக்கீங்க அஜி. ஓகே, கூகுள்ல செக் பண்ணுங்க, கரெக்ட் தான். பட் அது எப்படி வந்தது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அது எப்படி வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சப்போஸ் இந்த கொஸ்டினை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதானே போட முடியும். அது எப்படின்னு கரெக்டா செக் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் அஜித். நீங்க பார்த்து வந்த ஆன்சர் எல்லாமே ஓகே தான். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நம்ம எப்படி அப்படின்றதுல கன்ஃபியூஷனா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா?